ஸ்ரீலங்காவில் ஒன்றல்ல இரண்டல்ல 22 பௌத்த பிக்குகள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு மாட்டுப்பட்ட செய்தி இன்டர்நேஷனல் செய்தியாக சுற்றி சுழலும் பின்னணியில் அந்த தீவில் அமெரிக்காவைச் சேர்ந்த 12 வியட்நாமிய பூர்வீக பிக்குகள் தமது தலைவர் பன்னகர தேரர் தலைமையில் அலோகா என்ற நாயுடன் மேற்கொண்ட சமாதான நடைப்பயணம் இன்று கொழும்பின் சுதந்திர சதுக்கத்தில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் தலைமையில் முடிவடைந்தது. வியட்நாமிய பிக்குகள் நடத்திய இந்த சமாதான நடைப்பயணம் புத்தரின் போதனைகளை இலங்கையருக்கு செய்து கொண்டாலும் வடக்கே தையிட்டி விகாராதிபதியின் சிங்கள போதனை வெறுப்பு, கோபம் மற்றும் பழிவாங்கும் உணர்வுடன் தொடர்புடையதாக நீட்சிப்படுத்தும் நிலையில் தமிழர்களின் காணிகள் இன்று அந்த இடத்தில் அளவீடு செய்யப்பட்டாலும் நீதியை மறுக்கும் வகையில் இந்த காணிகள் தமிழர்களுக்கு உரியவை என்பதை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையும் தெரிந்தது. இவ்வாறான யதார்த்தங்கள் உள்ள நீதி மறுக்கப்படும் இலங்கை தீவின் வரலாற்றின் பின்னணியில் இன்று தராகி எஸ்ஆர் என்ற அடையாளங்களுக்குரிய இலங்கையின் முக்கிய ஊடக முகமான சிவராம் கடத்தப்பட்ட நாள் என்ற இன்னொரு கசப்பான பதிவு வருகிறது. 2005 ஏப்ரல் 28 இரவு 10:30 மணியளவில் கொழும்பு பம்பலப்பிட்டி பகுதியில் கடத்தப்பட்ட சிவராம் சுமார் 4 மணி நேரம் கழித்து ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற வளாகம் இருக்கும் இடத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ள தியவண்ண ஓயா ஆற்றங்கரை பகுதியில் உடலமாக காணப்பட்டார். அவரது உடல் மீது மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவர் ஏப்ரல் 29ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னர், அதாவது நள்ளிரவு தாண்டி 12:30க்கு அவர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டது. சுயாதீன ஊடகரும் அரசியல் செயற்பாட்டாளருமான குசல் பெரேரா, தொழிற்சங்கவாதியான ரவி குமுதேஷ், ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் அப்போதைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த பிரசன்ன ரத்நாயக்கா ஆகிய தனது 3 நண்பர்களுடன் பம்பலப்பிட்டியிலுள்ள ஒரு உணவகத்தில் உணவருந்திவிட்டு வெளியே வந்த பின்னர்தான் சிவராம் ஒரு ஆட்கடத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த துன்பியல் முடிவை பெற்றார். அன்று இரவு நடைபெற்ற விடயங்கள் திகிலுக்குரியவை. 4 நண்பர்களும் உணவகத்திலிருந்து வெளியே வந்ததும் அவர்களில் இருவரான ரவியும் பிரசன்னாவும் விடைபெற்று புரள பக்கம் செல்வதற்கு முச்சக்கர வண்டியை பிடித்து ஏறிக்கொண்டனர். எஞ்சிய இருவரான சிவராமும் குசல் பெரேராவும் தங்களுக்கிடையே உரையாடிக்கொண்டே வெள்ளவத்தை பக்கமாக நடந்து சென்றனர். டிவோர்ஸ் அவென்யூக்கு அருகே காலி வீதியில் உள்ள ஒரு பேருந்து நிலையத்திற்கு அவர்கள் அண்மித்த போது சிவராமுக்கு அவரது கைத்தொலைபேசியில் ஒரு அழைப்பு வருகிறது. தமிழில் வந்த இந்த அழைப்புக்கு பதிலளித்தபடியே அவர் சற்று முன்னால் நடக்க அவரை எதிர்பார்த்து காத்திருப்பது போல ஒரு வெள்ளி சாம்பல் நிற டொயோட்டா எஸ்யூவி வாகனம் அங்கே நின்றது. திடீரென அந்த வாகனத்தில் இறங்கிய 2 பேர் சிவராமை வாகனத்திற்குள் தள்ள முயன்றனர். 3வது நபர் திறந்திருந்த அந்த வாகனத்தின் கதவுக்கு அருகே நின்று கொண்டிருந்தார். 4வது நபர் அந்த வாகனத்தின் சாரதியாக இருந்தார். சிவராம் தன்னை கடத்த முயன்றவர்களுடன் மல்லு கட்டி கொள்வதை குசல் பெரேரா கண்டுகொண்டார். இந்த கடத்தல் முயற்சியை கண்ட குசல் பெரேரா சிவா சிவா என கத்திக்கொண்டே அவர்களை நோக்கி செல்ல முயன்ற போது கடத்தியவர்கள் தமது முயற்சியில் வெற்றி பெற்று சிவராமை வாகனத்திற்கு உள்ளே தள்ளி அந்த வாகனத்தை வேகமாக சென்றனர். முன்னேறி வர முயன்ற குசல் பெரேராவை அவர்கள் ஆபத்தான சைகையை காட்டிவிட்டு எச்சரித்து சென்றனர். பம்பலப்பிட்டியில் உள்ள ஸ்ரீலங்கா காவல் நிலையத்திற்கு எதிரே இந்த கடத்தல் சம்பவம் இடம்பெற்றது ஒரு முக்கியமான விடயம். சிவராம் கடத்தப்பட்ட இடத்தில் அன்றிரவு 8:30 மணி முதல் 4 பேர் குறித்த உணவகத்திற்கு வெளியே சுற்றி திரிந்து கொண்டிருந்தமை அவர்கள் அந்த இடத்துக்கு சிவராம் உணவருந்த வரப்போவதை அறிந்த விடயமாக தெரிந்தது. அவர்களில் இருவர், அதாவது இந்த சுற்றி திரிந்தவர்களில் இருவர் தங்களுக்கு இடையில் தமிழில் பேசிக் கொண்டிருந்ததாக சாட்சிகள் கூறின. மற்ற இருவரும் சிங்களத்தில் பேசியதாகவும் சாட்சிகள் கூறின. இவ்வாறாக சுற்றி திரிந்தவர்களில் ஒருவர் தனது கைத்தொலைபேசியில் தமிழில் ஒருவரை அழைத்து வாகனம் ஒன்றை அனுப்பும்படி கோரியிருக்கின்றார். இவ்வாறாக கோரப்பட்டதன் அடிப்படையில் வந்த வாகனம்தான் சிவராமை கடத்தி சென்ற வாகனமாக இருக்கலாம் என ஊகிக்கப்பட்டது. இந்த கடத்தல் குறித்து அறிந்ததும் சிவராமின் மனைவி உடனடியாகவே பம்பலப்பிட்டி காவல் நிலையத்துக்கு சென்று ஒரு முறையீடை அளித்தார். அப்போது இராணுவ தளபதியாக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் சாந்த கொட்டைகொட உட்பட்ட பல படைய முகங்களுக்கும் இந்த கடத்தல் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கிடையில் எல்லாமே நடந்து முடிந்தது. நள்ளிரவு
தாண்டி சுமார் 1 மணி நேரம் கழித்து தியவண்ண ஓயாவின் கரையில் ஒரு உடலம் கிடப்பதாக தலங்கம காவல் நிலையத்திற்கு ஒரு செய்தி வந்த பின்னர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்ற பின்னர்தான் சிவராமின் குரூர முடிவு தெரிந்தது. சிவராமின் உடலத்தின் வாய் புள்ளிகளிடப்பட்ட துண்டொன்றால் கட்டப்பட்டிருந்தது. கைகளும் பின்புறமாக கட்டப்பட்டிருந்தன. அவரது தலையின் பின்புறத்தில் தாக்கப்பட்ட அடையாளம் ஒன்று தெரிந்தது. சிவராம் மிக அருகில் 9 மில்லிமீட்டர் பிரவுனிங் ரக துப்பாக்கியால் சுடப்பட்டிருந்த அடையாளங்கள் தெரிந்தன. ஒரு குண்டு அவரது களத்திலும் இன்னொரு குண்டு அவரது கையையும் துளைத்து உடலுக்குள் சென்றதற்கான அடையாளங்கள் இருந்தன. உடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்திலேயே இந்த கொலை நடந்ததாக உடற்கூற்று சோதனைகள் வெளிப்படுத்திக் கொண்டன. 2005ஆம் ஆண்டு நடந்த இந்த கொலை விசாரணைகளின் முடிவுகள் இன்று வரை வெளியே வரவில்லை. சிவராமின் கொலையாளிகள் யாராக இருக்கக்கூடும் என்பது தெரிந்தாலும் அதிகாரபூர்வமாக கொலையாளிகள் இதுவரை அடையாளம் காட்டப்படவோ அல்லது நீதியின் முன்னால் நிறுத்தப்படவோ இல்லை. சிவராம் படுகொலை செய்யப்பட்டு 10 நாட்களில் தேர புத்திரபாய வாலகையா என்ற ஒரு மர்மமான அதுவரை அறியாத சிங்கள குழு இந்த கொலையை தான் செய்ததாக பொறுப்பேற்றுக் கொண்டது. ஸ்ரீலங்காவை சர்வதேச அரங்கில் சிவராமின் ஆக்கங்கள் களங்கப்படுத்தியமைக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டதாக அந்த குழு கூறினாலும் இந்த மர்மக்குழுவின் உரிமைகூறல் ஒரு போலியான உரிமைகூறலாகவே இருந்தது. இதேபோல பீட்டர் என்ற புளட் உறுப்பினர் சிவராமின் கைத்தொலைபேசியின் சிம் கார்டை வைத்திருந்ததாக 2005இல் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அவர் மீதான வழக்கு இன்று வரை தொடரப்படவில்லை. 2004 மார்ச்சில் விடுதலை புலிகள் அமைப்பில் கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஒரு பெரும் பிளவை ஏற்படுத்திய ஒரு வருடத்தில் சிவராம் கொல்லப்படுகின்றார். இந்த நிலையில் சிவராமை கடத்திய வாகனம் கருணா குழுவின் வாகனம் என ஐயங்கள் இருந்தாலும் கருணா இதனை பல முறைகள் மறுத்திருக்கின்றார். 2024இல் அனுரகுமார திசாநாயக்காவின் மாலி மாவ ஆட்சி வந்ததும் சிவராம் கொலை தொடர்பான விசாரணைகள் மீளெடுக்கப்படும், மீண்டும் அவை நடத்தப்படும் என சொல்லப்பட்டாலும் இந்த விசாரணைகளின் போது புலட் பிரமுகர் தர்மலிங்கம் சித்தார்த்தனிடம் விசாரணை நடத்தப்படும் என கூறப்பட்டாலும் இதுவரை அவை எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. சிவராம் ஒரு அனைத்துலக புகழ்பெற்ற ஊடகராக இருந்தாலும் அவருக்கு விடுதலை போராட்டத்திலும் தொடர்பு உள்ளது. புலட் எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தில் இருந்த அவர் ஓரத்த நாட்டில் இராணுவ பயிற்சியையும் பெற்றவர். அந்த அமைப்பின் அரசியல் துறையில் வகுப்புகளை நடத்தும் பொறுப்பு ஒரு கட்டத்தில் அவருக்குரியதாக இருந்தது. பின்னர் ஒரு கட்டத்தில் மட்டக்களப்பில் உள்ள புலட்டின் இராணுவ பிரிவின் பொறுப்பாளராகவும் சிவராம் நியமிக்கப்பட்டார். புலட் தலைவர் உமாமகேஸ்வரனின் தலைமையை சிவராம் விமர்சித்துக் கொண்டார். முன்னாள் ஏவிபியின் செயலாளர் உபதிச கமநாயக்காவும் புலட்டின் இராணுவ தளபதியாக இருந்த மாணிக்கதாசனும் உறவினர்கள் என்ற விடயம் பலருக்கு தெரியாத ஒரு விடயமாக இருந்தாலும் இவர்கள் இருவரின் அந்நியர்கள், சகோதரிகள் என்பதால் இந்த தொடர்பு அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. அப்போது ஜேவிபிக்கு எதிராக வலுவாக ஒரு அமைப்பாக செயற்பட்ட விகல்பைய கண்டமாய உறுப்பினர்களுடனும் சிவராம் நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்தவர். 83 முதல் 87 வரையான காலகட்டத்தில் சிவராம் தெற்கிலும் பல தொடர்புகளையும் நண்பர்களையும் கொண்டவர். விஜயகுமார் துங்க, ஒஸ்ஸி அபய குணசேகரா ஆகியவர்களுடனும் ஜேவிபியுடனும் சிவராமுக்கு தொடர்புகள் இருந்தன. 1987இல் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் இடம்பெற்ற பின்னர் புலட் அமைப்பு தனது முகத்தை ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியாக டிபிஎல்எஃப்ஆக மாற்றிய போது அது ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்கப்பட்டது. அதன் முதலாவது தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனாக இருந்தார். அதன் முதலாவது செயலாளர் சிவராமாக இருந்தார். இதன் பின்னர்தான், அதாவது இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின் மூலம் புலட் மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொண்ட போது சிவராமின் வாழ்வு ஊடக களத்துக்கு திரும்பி பெரும் பெயரை அவருக்கு கொடுத்தது. அதே சமகாலத்தில் கொழும்பு அதிகார மையத்தை ஊடறுத்த அவரது ஊடக எழுத்துக்கள் தான் அவருக்கு குரூரமான முடிவையும் கொடுக்க தலைப்பட்டது. சிவராமின் உடலை எச்சங்கள் இன்று அவர் அடக்கம் செய்யப்பட்ட ஆலையடி சோலையில் உள்ள அவரது குடும்ப இடுகாட்டில் உள்ளது. 2005ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி சிவராம் இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் அடக்கம் செய்யப்பட்டாலும் அவரது உயிர் இருப்பை யார் முடித்தார்கள் என்பது இன்று அல்லது நாளை அவரது நினைவு தினம் கடக்கும் பின்னணியில் அதிகாரபூர்வமாக தெரியாமல் விட்டாலும் பொதுவாகவே அனைவருக்குமே சிவராமை கொன்ற கொலையாளிகள் யார் என்பது பருமட்டாகவே தெரியக்கூடிய ஒரு விடயம்தான்.